நெல்லையில் சாவி தொலைந்ததால் பூட்டு உடைப்பு, அது அந்த செய்தி குறித்து நம்ம பேச இருக்கிறோம். செய்தியாளர் இணைந்திருக்கிறார். சொல்லுங்க மருதுபாண்டி. விஜயன், திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அதில் அம்பாசமுத்திரம் தொகுதிக்குட்பட்ட வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அந்த ஸ்ட்ராங் ரூமின் சாவி என்பது சம்பந்தப்பட்ட அதிகாரி நீண்ட நேரமாக கொண்டு வரவில்லை. அவர் பல இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்காத காரணத்தால் சாவி தொலைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அங்கிருந்த கட்சி முகவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் எங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறது, பெட்டிகளை எடுத்து வரவில்லை என தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தனால் அந்த பகுதியில் நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாவி வருவதில் தாமதம் ஏற்பட்டால் தற்போது அம்பாசமுத்திரம் அந்த வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமின் அந்த அறை என்பது மற்றும் வெளிப்புற இருக்கக்கூடிய அறைகளின் பூட்டுகள் உடைக்கப்பட்டு தற்போது அரசியல் கட்சியை சேர்ந்த முகவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது ஸ்ட்ராங் ரூமிலிருந்து வாக்குப்பெட்டிகள் வெளியே கொண்டு வந்து அதுக்கான பணிகள் என்பது துவங்கி நடைபெற்று வருகிறது. விஜயன், மருதுபாண்டி, நிறைய விசித்திரமான செய்திகளையும் நம்ம வாக்கு எண்ணிக்கை நாளில் கேட்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கு இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அங்க இருக்கிற முகவர்கள்லாம்? நீண்ட நேரமாக அங்கு இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட அதிகாரி வராத காரணத்தால் அந்த ஏன் வரவில்லை என்று தொடர்ந்து விசாரணை நடத்த போது அந்த சாவி வேறு இடத்து திறந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் அந்த அதிகாரி வரவில்லை எனவும் தெரிய வந்தது. இருந்தாலும் நேரம் கடந்து கொண்டே இருப்பதால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த பெட்டிகளை எடுத்து எண்ணிக்கையை தொடங்க வேண்டும். ஆகையால் தொடர்ந்து தாமதம் ஏற்பட என்ன காரணம் என அங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பிரமுகர்கள் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக இறுதியாக பூட்டை உடைக்க முடிவு செய்யப்பட்டு தற்போது பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே சென்றிருக்கிறார்கள். நன்றி மருதுபாண்டி.